என் அன்பு பிள்ளையே, துவாரகமாயி அவளுடைய பிள்ளைகளை சூழ்ந்துள்ள ஆபத்துக்களையும் உள்ளம் அனுபவிக்கும் பதைபதைப்புகளையும் அழித்து ஒதுக்கித் தருவாள். மசூதியின் துவாரகமாயி பெரும் கருணைக்கடல். அவள் மீது ஒரு நம்பிக்கையை தளராது வைத்து விடுவோருக்கு அவளே அம்மா. அவர்கள் ஆபத்திலிருந்தால் ஓடி வந்து அவள் காப்பாள். அவளுடைய கைகளில் குழந்தையாய் ஒருவன் தன்னை ஒப்படைத்து விட்டால் அவனது அனைத்து இன்னல்களும் தீர்ந்து போகும். பிரகத்தனையும் அவள்வாடு. அவளது நிழலில் எவன் இளைப்பாறல் கொள்கின்றானோ அவனுக்கு பேரின்பம் தித்திக்கும். துவாரகமாயின் படிக்கட்டிகளில் கால் வைத்து ஒருவன் ஏறி நுழைய ஆரம்பித்ததுமே அவனுடைய அத்தனை கர்ம வினைகளும் முற்று பெற்று விடுகின்றன. ஆனந்தம் துவங்கி விடுகின்றது. அங்குள்ள அந்த பக்கீர் கடவுள் அத்தனை கருணை கொண்டவன். உங்களை பிடித்திருக்கும் அத்தனை சங்கடங்களிலிருந்தும் கிளேசங்களிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும். என்பால் ஐயமற்ற அன்பு செலுத்தி உருகும் பக்தர்களுடைய வாழ்வின் மீது என்னுடைய மேற்பார்வையும் நான் தரும் பாதுகாப்பும் எப்பொழுதும் இருக்கும். நீ என்ன செய்தாலும், நீ எங்கே இருந்தாலும் மறவாது ஒன்றை மட்டும் நினைவில் கொள். நீ செய்யும் அனைத்தையும் நான் அறிந்தே இருக்கிறேன். என்னையே தியானம் செய்து என் நாமத்தையே சதா உச்சரித்து என் புகழ் மட்டுமே பாடி இப்படியாக நானாகவே விரைவில் எவன் மாறிப்போகின்றானோ அவனது கர்மத்தலை விடுபட்டு விடுகின்றது. அவன் அருகிலேயே நான் என்றும் தங்கிவிடுகிறேன். சத்தியம் எப்பொழுதும் உன்னுடன் இருக்குமாறு நீ செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நீ எங்கு எந்த நிலையில் இருந்தாலும் எந்த நேரமும் நான் உன்னுடனேயே இருப்பேன். என்னை தனது சிந்தனை முழுவதும் நிரப்பி ஆனந்தித்து கொண்டு எனக்கு படைக்கப்படாத சாப்பாட்டை உண்பதில்லை என்னும் அளவுக்கு எவன் வாழ்கின்றானோ அவனுக்கு நான் அடிமை. இருக்கும் எதுவும் முக்கியமில்லை என்று கருதி என்னையே பசியும் தாகவுமாய் எவன் எண்ணி எண்ணி வாழ்கின்றானோ அவனுக்கு நான் அடிமை. நீ என்னை கவனி, நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன். குருவை முழுக்க நம்பு. ஜென்மம் கடைந்தேற அதுதான் ஒரே சாதனம். குருவே எல்லா கடவுளர்களின் சொரூபம். நெஞ்சு முழுக்க பிரவாகம் எடுக்க ஆனந்த கண்ணீரோடு சாய் சாய் என சொல். எனக்கு மரியாதை கொடுப்போரையே அல்லது அதற்கு இணையாக எதையாவது செய்து நல்ல பெயர் வாங்க நினைப்போரையே நான் கண்டுகொள்வதில்லை. சாய் சாய் என சத்தியமாய் உருகும் பக்தர்களில் மட்டுமே நான் உரைகிறேன். நான் உருவமற்றவன், அரூபன், ஆகவே எங்கும் நிறைந்தவன். எவனாவது ஒருத்தன் அவனது அத்தனை பாரங்களையும் என்மேல் இறக்கி வைத்துவிட்டு என்னை மட்டும் சிந்திப்பதை தவிர வேறு இல்லை என ஆகிவிடுகின்றானோ அவனுக்கான அத்தனையும் நான் கவனித்து கொண்டு விடுவேன். இப்படிப்பட்டவன் வசிக்கும் இடத்தில் இன்மை இராது, துணிக்கும் உணவுக்கும் வறுமை இருக்காது. நான் இங்கிருக்கும்போது எதற்காக ஒருவன் அச்சம் கொள்ள வேண்டும்? ஒரு பக்தன் தடுமாறி விழும் நிலை ஏற்பட்டு விட்டால் அப்பொழுது நான் என் கைகளை நீட்டி அவனை தாங்கிக் கொண்டு விடுவேன். அவனை கீழே விட்டுவிட மாட்டேன். நான் ஒருவருடனும் கோபம் கொள்வது கிடையாது. ஒரு தாய் அவளுடைய பிள்ளைகளிடம் போய் கோபம் கொள்வதாவது? சமுத்திரம் வந்து சேர்ந்த நதி நீரையெல்லாம் திருப்பி அவற்றின் இடங்களுக்கே அனுப்பிவிடுமா என்ன? நான் அர்ப்பணிப்பை விரும்புகின்றேன். நான் என் பக்தர்களின் அடிமை. ஓம் சாய்ராம்.